குளிரில் வாடிட்டு இருந்துச்சு. சிட்டுக்குருவி கூடு கட்டி அந்த மரத்தில் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த குரங்கு மழையில் நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிட்டுக்குருவி குரங்கை பார்த்து சொல்லிச்சு, குரங்கண்ணா குரங்கண்ணா, இந்த மழையில் நனைஞ்சு குளிரில் நடுங்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு கால் இருக்குது, கை இருக்குது, வலிமையான உடல் இருக்குது, உங்களால் எதை வேணாலும் தூக்க முடியும், உடைக்க முடியும். ஆனால் எனக்கு உங்களை மாதிரி கையெல்லாம் இல்லை, உங்களை மாதிரி கால் இல்லை, உங்களை மாதிரி உருவம் பலமெல்லாம் இல்லை. ஆனால் நான் பாருங்கள், எனக்கு இருக்கிற இந்த சின்ன மூக்கை வச்சு அழகாக ஒரு கூட்டை பண்ணி உட்காந்து நல்ல சுகமாக இருக்கிற இந்த மலைக்கு நீங்கள் ஏன் இப்படி குளிரில் வாழணும்? நீங்களும் இந்த மாதிரி ஒரு கூட்டை கட்டக்கூடாதா? நீங்கள் கட்டி சந்தோஷமாக நீங்கள் வாழக்கூடாதா அப்படின்னு கேட்டபோது குரங்கு சொல்லிச்சு, ஓஹோ, எனக்கு கூடு இல்லை, உனக்கு கூடு இருக்குது, கூடு இருக்குன்னு சுகமாக போய் தங்கிட்டு என்னையவே பார்த்து கிண்டல் அடிக்கிறியா? இரு சொல்கிறேன் அப்படின்னு வந்து வேகமாக குருவி கூட்டுக்கிட்ட வந்து குருவி பறந்து அந்த பக்கம் போய் உட்காந்துச்சு. அந்த கூட்டையெல்லாம் எடுத்து டரக்கு டரக்கு டரக்குன்னு எல்லாம் பிச்சு நாலா திசையிலையும் வீசி விட்டுட்டு சொல்லிச்சான், இப்போ என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னுச்சான். அப்போ அந்த குருவி பக்கத்து மரத்தில் உச்சியில் போய் உட்காந்துட்டு சொல்லிச்சான், ஆணனுக்கு புத்தி சொன்னால் அறிவும் உண்டு, உணர்வும் உண்டு, ஈனனுக்கு புத்தி சொன்னால் இல்லறத்தையும் விளக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சான். அப்படின்னா ஆணன் என்றால் அறிவுள்ளவனுக்கு புத்தி சொன்னால் அவனுக்கு அறிவும் வரும், உணர்வும் வரும், கேட்பான். ஆனால் ஈனனான கெட்டவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு புத்தி சொன்னா, முட்டாளுக்கு புத்தி சொன்னா என்னுடைய இல்லறமே இல்லாமல் போயிடும்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். ஸோ நாம் என்ன சொல்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் அது யாருக்கிட்ட சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி சொல்கிறோங்கிறது முக்கியமாக இருக்குது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் படிக்கும்போது, கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் தியானத்தையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் பார்க்கிறார், கேட்கிறார். அவைகள் அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா நம்ம பார்க்கணும். நமது பிள்ளைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கணும்னா முதல்ல நம்முடைய வாயின் வார்த்தைகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். முதலாவது என்னுடைய வாயின் வார்த்தை நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவனுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகத்தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோமா, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் வண்ணமா பேசுகிறோமா? மூஞ்சியை பாரு குரங்கு மாதிரி, உருவத்தை பாரு யானை மாதிரி, திங்கிறத பாரு பன்னிய மாதிரி. நம்முடைய வார்த்தைகளை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வசனத்தை வாசித்த போது என் உள்ளம் குத்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற பலவீனம் எங்கிட்டையும் இருக்கு. சமயத்தில் நான் எங்கள் அம்மா மாதிரி அந்த ஜென்ம சுபாவம் இருக்குல்ல, அப்படி கொஞ்சம் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த கோபம் வரும்போது வெளியே வரும். அப்புறம் நான் துக்கப்படுவேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இந்த சுபாவம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும், என் பிள்ளைகிட்ட நான் எப்படி பேசணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ கர்த்தர் அதை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உடனே நான் சொல்லணும்னு இல்லை, இன்னைக்கு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நம்பிக்கை தரும் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளிடத்துல பேசுங்கள். அது அவனுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவன் எங்கே இருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்வான் என்றால் அவன் நம்மிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்வான். ஒரு குருடா இருக்கிற ஒரு ஐயா மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தார். குருடா இருக்கிற ஒரு ஐயா மரத்தடியில் உட்கார்ந்துருந்தார். அந்த வழியா ஒரு விவசாயி போனான். அவனை பார்த்து கேட்டான், யோ, இந்த வழி எந்த பக்கமா போகுது அப்படின்னு கேட்டான். இந்த ஊருக்கு போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா அப்படின்ட்டு போயிட்டான்.
ரெண்டாவது ஒரு தளபதி ஒருவர் அந்த பக்கம் வந்தார். ஐயா பெரியவரே, இந்த பக்கம் எந்த வழியாய் எந்த ஊருக்கு போய் சேருது அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஊருக்கு போகுதுங்க அப்படின்னு அந்த கண்ணு தெரியாத பெரியவர் சொன்னார். மூன்றாவது அந்த நாட்டின் மன்னர் வந்தார். அவர் வந்து கேட்டார், ஐயா வணக்கம், இந்த எனக்கு முன்னால் யாராவது போனது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? யார் எனக்கு முன்னால் போனாங்கன்னு கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த வழியும் எந்த ஊருக்கு போகிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், உங்களை மாதிரியே இன்னும் 2 பேர் இதுக்கு முன்னால் வந்து வழி கேட்டாங்க. முதலாவது ஒரு விவசாயி வந்தார், அவர் எங்கிட்ட இந்த எந்த வழி போகுதுன்னு கேட்டார். ரெண்டாவதாக ஒரு தளபதி வந்தார், அவர் இந்த வழி எங்கே போகுதுன்னு கேட்டார். இப்போ நீங்கள் மன்னரே, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த வழி எங்கே போகிறது, எனக்கு முன்னால் யாராவது போனார்களா என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னார். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். வந்திருக்கிறது யார் என்றே இவருக்கு தெரியாது, கண் பார்வை கிடையாது. இவர் எப்படி இதை கண்டார் என்று அவருக்கு ஒரு புரியவில்லை. உடனே மன்னர் தன்னுடைய வியப்பை அடக்கி கொண்டு பெரியவரை பார்த்து கேட்டார், ஐயா பெரியவரே, உங்களுக்கு தான் கண் பார்வை தெரியாதே, முன்னால் வந்தது விவசாயி என்றும் இரண்டாவது வந்தது தளபதி என்றும் இப்போ உங்களிடத்தில் பேசுகிற நான் மன்னர் என்று எப்படி கண்டீர்கள் என்று அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா விவசாயி வந்தான், அவன் ஒரு சாதாரணமான மனிதன். ஆகவே என்னை மரியாதை இல்லாமல் அவன் என்னிடத்தில் அவனுடைய கேள்வியை கேட்டான். அவன் மதிக்காமல் பேசுகிறதை பார்த்த உடனே அவன் சாதாரண ஒரு விவசாயி என்பதை நான் புரிந்து கொண்டேன். இரண்டாவது தளபதியார் வந்தார், அவர் அதிகாரத்தோடு என்னிடம் கேட்டார். அந்த அதிகாரத்தை வைத்து நான் தெரிந்து கொண்டேன் அவர் தளபதியாக இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் வந்தீர்கள் மன்னா, பணிவோடு மரியாதையுடன் என்னிடத்தில் விசாரித்தீர்கள். இதிலிருந்தே நான் கண்டுகொண்டேன் நீங்கள் மன்னராகத்தான் இருக்க வேண்டும் என்று கண்டுகொண்டேன் என்று சொன்னார். நாம் பேசுகிற வார்த்தைகளை வைத்து நாம் யார் என்பதை பிறர் அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஆகவே நீங்க பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடவுள் நம்மை ஒரு உதாரணமான புருஷங்களாக வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடைவார்களாக தோல்வி அடைவார்களாக என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நிறைய பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுகிற பெற்றோருடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். இவருடைய மோட்டிவேஷன் எல்லாம் பணம் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறதுனால அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் சேர்ப்பதிலும் குறியா இருக்கிறதை பார்க்கிறேன். கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு அதில் தோல்வி அடைந்தவர்களோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கிறவர்களோ இருப்பார்களானால் அவர்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் வேலைக்காக ஃபோக்கஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் இந்த எக்ஸாம் எழுது, அந்த எக்ஸாம் எழுது, இது எழுது, அது எழுது என்று அவர்களை மோட்டிவேஷன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதே போல் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தருதலையான பெற்றோர் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகளும் தருதலையாக இருக்கிறதை கண்கூடாக பார்த்துக்கிறேன். என் உறவுகளிலே பார்க்கிறேன், குடும்பங்களிலே பார்க்கிறேன். தருதலையாய் போன பெற்றோருடைய பிள்ளைகள் தருதலையாகவே இருக்கிறார்கள். நன்றி அறிவில்லாத பெற்றோருடைய பிள்ளைகள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். துரோகம் செய்கிற பெற்றோருடைய பிள்ளைகள் துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதே சமயம் பெருந்தன்மையாக இருக்கிற மக்கள், நற்பண்போடு இருக்கிற மக்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறேன். அவர்கள் நற்பண்புள்ளவர்களாகவே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படியானால் நம்மிடத்திலிருந்து தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே கடந்து செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு தேவன் நம்முடைய ஜீனியை மாத்துறார். என் பலவீனங்கள் எனக்கு தெரியும், என் குறைவுகள் எனக்கு தெரியும், என் குணங்கள் எனக்கு தெரியும். நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு பிறக்கிற குழந்தைகள் என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவுகள், என் ஜென்ம சுவாபங்களின்படி இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொன்னார், அப்படியானால் நீ எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு விரும்புறியோ நீ அந்த மாதிரி மாறுன்னு அந்த ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், எப்படி மாறுவது? வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து அவனமாக உன்னை மாற்றிக்கொள். நீ உன்னை மாற்றாம உங்கள்கிட்ட இருந்து வர்றது என்ன செய்யாது, மாறாது. பாருங்க, சட்டியில செஞ்ச குழம்புல உப்பு பத்தல, நீங்க அதுலேருந்து 2 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றி
கொண்டு போய் சாப்பாட்டு மேஜையில் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு உப்பு சரியாக போயிடுமா? அப்போது சின்ன குண்டான் இருக்கிற குழம்பு ருசியாய் அந்த உப்பு சுவையோடு சரியாக இருக்க வேண்டுமானால் முதல்ல சட்டி கொடுக்கிற குழம்புல அந்த உப்பின் சுவை சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யாது? சரி, நாம் என்ன நினைக்கிறோம்? நான் கெட்டவனாக இருந்தாலும் ஆண்டவரே என் பிள்ளை நல்லவனாக மாற்றும். சாராயத்திலிருந்து தண்ணி கிடைக்குமா? சாராயம் இருக்குங்க, 10 லிட்டர் சாராயம் இருக்கு. 10 லிட்டர் சாராயத்திலிருந்து 1 லிட்டர் குடி தண்ணி எடுக்க முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா அது முழுவதும் சாராயத்தன்மை உள்ளது. அதில் குடிதண்ணியுடைய தன்மை வெளிப்படாது. அப்படியானால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விறகு வெட்டி ரொம்ப விறகு வெட்டிட்டு களைப்புனால அவன் காலைல 11 மணிக்கு ஒரு மரத்தடியில் படுத்துட்டான். முதல் நாள்லாம் நல்ல வேலை, கடுமையாக வேலை. அதனால காட்டுக்கு வந்தவன் மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அந்த பக்கம் ஒரு குடிகாரன் வந்தான். குடிகாரன் அவனை பார்த்துட்டு இவன் என்ன நினச்சான்னா, நல்லா குடிச்சிட்டு போதையில் ஆசாமி படுத்திருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டான். ரெண்டாவது ஒரு திருடன் வந்தான். அவன் இந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த விறகு வெட்டியை பார்த்தான். பார்த்துட்டு அவன் நினச்சான், ராத்திரியெல்லாம் தொழில் நல்லா ஜோராக போயிருக்கும் போல் இருக்கு, எத்தனை வீட்டில் இறங்கினான்னு தெரில, அதனால ராத்திரி முழிச்சிருந்ததுனால இப்போ நல்லா தூங்குறான்னு திருட மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனான். மூணாவது ஒரு முதியவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு அவனை பார்த்து சொன்னார், உபயோகம் இல்லாத சோம்பேறி பையன், இவனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, இவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போனார். அப்புறம் அந்த பக்கமாக ஒரு விவசாயி வந்தான். அவனை பார்த்தபோது ஒரு ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போய் படுத்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனான். இப்போ அந்த 4 பேரில் ஏன் அவங்க அப்படி நினச்சாங்க? 4 பேரும் 4 விதமாக நினச்சாங்க. ஏன் அவனை அப்படி நினச்சாங்க அப்படின்னா, குடிகாரன் தான் குடிகாரனாக இருக்கிறதுனால அதே போல தான் அவனும் குடிகாரனாக இருப்பான்னு நினச்சான். என்றைக்குமே அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. அவங்க விபச்சாரம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களை நடத்தி கெட்ட விதத்தில் பேசுவார்கள். நீங்கள் விபச்சாரம் செய்ததாய் பேசுவார்கள். உங்களுக்கு கள்ளத்தொடர்பு இருக்கிறதா பேசுவார்கள். நீங்கள் தப்பாக பார்த்ததாக பேசுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறதுனால உங்களை குற்றப்படுத்தும் போது அப்படி குற்றப்படுத்துவார்கள். பணாசை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், பணத்தை திருடர்களாக இருப்பார்கள் என்றால், அதில் ஏதாவது காரியங்களை கை வைக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அது சம்பந்தமாக உங்களை குறை சொல்லுவார்கள். அப்போ இந்த முதியவர் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறாரு. அதனால அவனை பார்க்கும்போது என்ன சொல்றாரு, இவன் நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம், இவன் இருந்து என்ன பண்ண சோம்பேறி, வயசானவங்க ஒன்றும் வேலை வெட்டி செய்யாமல் சும்மா பாரமாக இருப்பாங்கல்ல. ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறார், இவன் ஒரு பாரமானவன், உபயோகமற்றவன் நினைக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் இவன் உழைக்கிறவன். அப்போ நல்லா ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை பார்த்து உலகம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்களா இருங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து உலகம் சோம்பேறின்னு சொல்லும், திருடன்னு சொல்லும், விபச்சாரக்காரன்னு சொல்லும், குறைவானவன் சொல்லும், ஊர் சுத்துறவன் சொல்லும், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும். ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளிடத்துல பேசும்போது உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அறிய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அறிய மாட்டார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்க பிள்ளைகளை பத்தி தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் என்றால் உங்களுக்கு உங்க பிள்ளைகளை பத்தி நல்லா தெரியும். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. செத்த சபையா இருந்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். உற்சாகமா இருந்தாதான் இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்படும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க பிள்ளைகளை நன்றாய் அறிந்தவர்கள் என்ற முறையில் நீங்கள் அவர்களுடைய நன்மைக்கும் அவருடைய உயர்வுக்கும் அவருடைய வாழ்வுக்கு ஏற்றமான நற்கிரியைகளையும் நல்ல காரியங்களையும் அவர்களுக்குள்ளே பாடம் புகட்ட எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல +2 என் பொண்ணோட மேக்ஸ் மாஸ்டர், என் பொண்ணு வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை, ஒன்றுமே தெரியாதுன்னு அவர் சொன்னார். எனக்கு கோபம் வந்தாலும் மனதுக்குள்ளே அடக்கி கொண்டேன். என் மனைவி சொன்னா, பாப்பா இந்த மேக்ஸ்னால தான் நீ பழைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ ஒரு நாள் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆக மாட்ட, வெக்கப்பட மாட்ட. பாப்பா எதுக்கு அழுகிற, பயப்படாத, அம்மா சொல்றேன், ஆண்டவர் இருக்கிறார், பயப்படாதேன்னு சொன்னா. அதே போல கர்த்தர் ஒரு மேக்ஸ் இல்லாத ஒரு மருத்துவ படிப்பை
என் மகளுக்கு கொடுத்து அந்த மத வெறி பிடித்த அந்த மனிதன் அவன் வேணுனே இரிட்டேட் பண்ணி சொல்ற காரியத்தை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த உலகம் நொறுக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுடைய நம்பிக்கையை இந்த உலகம் சிதைக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக பிசாசு பல வாய்களை உருவாக்குங்க. சொல்லுவாங்க சில நேரத்தில் சர்ச்சில் இருக்கும் போது, இவன் என்ன இப்படி பண்றான், லூசா இவன் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. உங்க மனசு கஷ்டப்படும். நீங்க உடனே என்ன தெரியுமா நினைக்கிறோம், என்னைக்கு ஒன்றை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க குழந்தைகளை பார்த்து இந்த உலகம் என்ன காரியங்களை சொல்கிறதோ அதுக்கு எதிராக தேவன் உங்கள் பிள்ளைகளை உருவாக்க போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரே விஷயத்தை சொல்றேன். கோலியாத்தை கொல்வதற்காக தாவீது கவன் கற்களோடு போகிறார். கோலியாத் இந்த இடத்துல பாருங்க, தாவீது பேச வேண்டிய டைலாக் யார் பேசுறா? இப்போ கோலியாத் பேசுறான். பார்க்கறதுக்கு எல்லாமே பெருசா இருக்கு. இந்த பக்கத்துல அவன் பக்கத்துல பார்த்தா எல்லாம் பயந்தாங்கொள்ளிங்க. இவனுக்கு அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கையும் கொடுக்கிற பயந்தாங்கொள்ளி. சவுல் சொல்றான், எப்பா அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், நீ சின்ன பையன். அவன் சின்னதுல இருந்து எப்படி கம்பேர் பண்ண சொல்றான், யுத்த வீரன் நீ சின்ன பையன், உன்னால அவனோடு ஜெயிக்க முடியாது. இவன் சொல்றான், சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் தப்புவித்த என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ராட்சசனுடைய பட்டயத்துக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொன்னான். இவன் சொல்றான், சரி போடுறதே போற, இந்த கவசம் எல்லாம் போட்டுட்டு போங்கிறான். நான் எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீயே வச்சுக்கையா. நான் எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை. பணம் கவசமா உங்க பிள்ளைக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிலம் கவசமா உங்க பிள்ளைக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சேர்த்து வைத்துக்கிற தங்கம் கவசமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க அம்மா, என் தங்கச்சிகள் 2 பேர், எனக்கு ஒருத்தி மறைத்து போனாலும் ஒருவள் இருக்கிறாள். 2 பேருக்கும் அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முதற்கொண்டு பெட்டு வெல்வெட்டில் செஞ்சு வைப்பாங்க. எந்த பாத்திரம் பண்ணனா 2 எடுப்பாங்க. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில், 2ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலேயே அப்போதான் எனக்கு நினைவு, பட்டு சேரியை 5000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கும் எடுப்பாங்க. பவுன் அப்போ 2000 ரூபா 1800 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வித்துட்டு இருந்துச்சு. அவங்க 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை, எல்லாம் பொற்சரிகை, தங்கத்தில் சரிகை போட்டிருக்கோம்ல, அந்த காஸ்ட்லி புடவை கிட்டத்தட்ட 60 புடவைகளுக்கு மேலே வைத்திருந்தார்கள். என் சகோதரி 15 வயதில் மரித்து போனாள். எங்கள் அம்மா விரக்தியில் சொன்னாங்க, நான் வெள்ளை சேலை கட்டுறேன், என் பிள்ளை செத்து போயிட்டா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொன்னது தான் மாத்திரம். சொந்த பந்தம் யார் எதை தூக்குனாங்க தெரியல, வீட்டையே காலி பண்ணிட்டாங்க. எங்க அம்மா, நாங்க எல்லாம் துக்கத்தில் இருக்கிறோம், நான் ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டை காலி பண்ணிட்டாங்க. ஒன்று கூட கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் கவசமா இருக்கும்னு, கவசமா இருக்காது, எல்லாம் போயிடும். இந்த இடத்துல தாவீதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை யாருமே சொல்லல. தாவீது தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணி கொண்டான், தேவனை மகிமைப்படுத்தினான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க அப்பா சொல்லியிருக்கலாமோ, அவங்க அப்பா அவங்க அண்ணனுமாருக்கு சொன்ன காரியத்தை தாவீது கேட்டு அதை தனக்குன்னு எடுத்துக்கொண்டிருப்பானோ என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை சரியா இருக்குமானால், அந்த வனாந்தரத்தில் தேவன் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த போது அவன் அதை நம்பியிருக்க கூடுமே நினைக்கிறேன். என்ன நடக்குது இங்க, டைலாக் மாறுது. தாவீது பேசுற டைலாக் முதல்ல கோலியாத்து பேசுறான். பேசணும்னா தாவீது சொல்றான், நீ சொன்னபடியே, என்னன்னா நீ சொன்னபடியே நான் இன்று உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றான். நம்ம பேச வேண்டியதை முதல்ல இந்த உலகம் பேசி கொண்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நாம பேச வேண்டியதை இந்த உலகம் நமக்கு முன்பாக பேசிட்டு இருக்கு. சாத்தான் முந்தி நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் ஜெயித்தவனை போல பேசுகிறான், நம்மை மேற்கொள்கிறவனை போல பேசுகிறான், நம்முடைய பிள்ளைகளை அழித்து விடுபவனை போல் பேசுகிறான். ஆனா இதெல்லாம் யார் பேச வேண்டிய வார்த்தை? நீங்களும் நானும் விசுவாசமாய் பேச வேண்டிய வார்த்தைகள், நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். இதுக்கு உதாரணமாக அருமையா எடுத்துக்கொண்டா ஆபிரகாமையும் ஈசாக்கையும் எடுக்கலாம். ஆபிரகாம் தான் நம்புகிற தேவனையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய விசுவாசத்தையும் எப்படி அடுத்த தலைமுறையாகிய ஈசாக்குக்கு கொண்டு போனான் என்பதை ஒரு அழகான சம்பவத்தின் மூலியமாக தேவன் அதை ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்.
நல்லா கண்ணை திறந்து கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கண்ணை திறந்து கவனிங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஈசாக்கை பலி செலுத்த தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசின போது ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். அந்த இடம் தொலைவில் இருந்தபோது வேலையாட்களை அந்த மலையின் அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். திரும்பி வருவேன் என்றல்ல, திரும்பி வருவோம். இந்த இடத்துல நம்பிக்கையான விசுவாசத்தை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை ஈசாக்குக்கு அவர் சொல்லுகிறார். இது வேலையாட்களுக்கு தெரியாது. இரண்டாவது வார்த்தை நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், என் தகப்பனே எங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் காணோம், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆனா என்னல அப்பெல்லாம் நெருப்பு குச்சியில இல்ல, நெருப்பு வீட்டுல இருந்தே தூக்கிட்டு போயிட்டு அதை அணையாம பாதுகாத்தோம். நெருப்பு எடுத்துக்கொண்டு போகிறார், கட்டையை எடுத்துக்கொண்டு போகிறார், ஆனா என்ன இல்ல, ஆட்டுக்குட்டி இல்ல. இப்போ ஈசாக்கு இதை கூர்மையா பார்த்துட்டு கேட்கிறார், அப்ப ஆட்டுக்குட்டியை மறந்துட்டியா? நம்ம வீட்டுல அத்தனை ஆடு இருந்தது, ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன்னா எதுக்காக வந்தோன்னு தெரியல. இங்க வேலைக்காரர்கிட்ட பேசும்போதுதான் தகன பலி தொழுது கொள்வோம், பலி செலுத்துவோம்னு சொல்றாரு. அப்படின்னா அப்பா இப்படி சொன்னா, நானும் அப்பாவும் கட்டையும் நெருப்பு இருக்கு, ஆனா ஆடு இல்லையே, இந்த மலையில போய் எப்படி ஆடு கிடைக்கும்? அவர் யோசிக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை இங்கே ஈசாக்குக்கு ஊட்டுகிறார். என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல அடுத்த கட்ட விசுவாசத்துக்கு ஈசாக்குக்குள்ளே அவர் கொடுக்கிறார். மூன்றாவது காரியமாக நாம பார்க்கும்போது அவன் சொல்கிறான், அங்க என்ன காரியம் என்றால் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, அவன் இதோ அடியேன் என்றான், பிள்ளையாண்டான் மேல் உன் கரத்தை போடாதே என்றார். இப்போ இவ்வளவு நாளாக ஆண்டவர் சொன்னார்னு வந்து அங்க சாராளுகிட்ட பேசிட்டு இருப்பார். இது ஈசாக்கு குழந்தையா இருக்கும் போது இருந்து கேட்பார், எந்த ஆண்டவர் பேசினாரு, எப்படி பேசுவாரு, என்ன பேசுவாரு, ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், இந்த வார்த்தையை தந்தாருன்னா நீங்க யோசிப்பீங்க, எப்படி தந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, அப்படியே மைக்கில் வந்து பேசுவாரா? சரி, உங்க சின்ன குழந்தைகளா இருக்கு பாருங்க, 5 வயசு 10 வயசு குழந்தைகளா, அது எப்படி பேசுவாரு? சினிமாவில் இதோ 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 நான் 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 அப்படி சினிமாக்காரங்க காமிக்கிற மாதிரி எக்கோ வாய்ஸ்ல பேசுவாரா அப்படின்னா பல பேர் நினைப்பாங்க, அப்படி இடி இடிக்கிற மாதிரி பேசுவாரா அப்படின்லாம் தோணும். ஆனா ஆபிரகாம் கடவுளே, ஆண்டவரே, யெகோவான்னு என்னமோ சொல்றாரு, யார் இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு இப்ப தேவதூதன் மூலியமாக தன்னுடைய அப்பா எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான், இவரோடு கடவுள் எப்படி நெருங்கின தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை ஈசாக்கும் கண்களினாலும் செவிகளினாலும் கண்டதினாலே, எங்க அப்பா ஒரு விசுவாச வீரனாரா, எங்க அப்பா ஒரு பரிசுத்தவான், எங்க அப்பா ஒரு நீதிமான், ஆகவே நான் நீதிமானா இருப்பேன், நான் பரிசுத்தவானா இருப்பேன், நான் இந்த ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று பக்தி வைராக்கியத்தோடு கூட அங்கே ஈசாக்கு வளர்வதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருந்தது. அவன் என்ன சொல்றான்? முதலாவது, ஈசாக்கு அந்த இடத்துல தேவனை அறிகிறான். இரண்டாவதாக 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, உன் புத்திரன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்ப முதல்ல நம்ம மூலியமாக ஆண்டவர் இயேசு யார் என்று அறிய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள். இரண்டாவதாக நமது மூலமாக என்ன அறிய வேண்டும்? நாம யாரு, நாம தேவனுக்கு எப்படி பயப்படுறவங்க, தேவனுக்குள்ள எப்படி வாழ்றவங்க, எப்படி பரிசுத்தமா ஜீவிக்கிறவர்கள் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். அல்லேலூயா.
மூன்றாவதாக ஆதியாகமம் 22:13 படி அங்கே ஆட்டுக்குட்டி கொம்புல சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி கடாவை அவன் கண்டான். அதை கொண்டு வந்து அங்கே ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தினான். இந்த இடத்துல கர்த்தர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்னா, யெகோவா ஈரே என்று சொன்னானே, அதே போல ஈசாக்கு ஒன்றை அறிந்தார். எத்தனை தடவை இந்த கிணற்றை தூத்து போட்டாலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க, என் தேவையை சந்திக்க வல்லவர் என்ற விசுவாசம் எங்கே இந்த ஈசாக்குக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது என்றார், இங்கே தகன பலிக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு தந்ததை அவன் கண்டபோது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்ந்தது. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதையும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதையும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். நாம வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கையினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நமது மூலியமாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ரோமர் 4:17 படிக்கும்போது அங்கே ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவராக இருந்தான்? அவன் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் தெரியுமா? இல்லையா, ஆனா ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் என்னுடைய தேவன் என்பதை விசுவாசித்தான். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னம்மா பணமே சேர்க்கலையே, என்னம்மா ஃபீஸே கட்டலையே, என்னம்மா நமக்கு சொந்தமா வீடு இல்லையே, இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்கும்போது சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை தருகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்ல வேண்டும். இதனால ஈசாக்குக்கு என்ன வந்தது தெரியுமா? வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்கு கிடைத்தது. ஆமென். தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆண்டவர் யார் என்று அறிந்தார். தன்னுடைய அப்பா யார் என்பதை அறிந்தார். இந்த ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை அறிந்தார். இதனால ஆபிரகாம் வருங்காலங்களை குறித்து ஈசாக்கை ஆசீர்வதித்ததாக வேதத்தில் எழுதப்படல. முதல்ல தன்னுடைய சந்ததியை கையை வச்சு ஆசீர்வதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. ஈசாக்கு கிட்ட இருந்து யாக்கோபுக்கு தொத்துச்சு, யாக்கோபு கிட்ட இருந்து யோசேப்புக்கு தொத்துச்சு, யோசேப்பு கிட்ட இருந்து அப்படியே பரம்பரையா வந்து கடைசியில மோசே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்துச்சு. அப்போ தன்னுடைய ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கணும், தன் சந்ததியை ஆசீர்வதிக்கணுங்கிறது எங்க வந்தது என்றால் ஈசாக்குக்குள்ள இருந்து தான் அது வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு 11:20 சொல்லுகிறது. இந்த வார்த்தையில் நம்ம படிக்கிறோம், வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஈசாக்கு என்ன செய்தானா? ஆசீர்வதித்தான். ஒரு அல்லையா சொல்லலாமா? இன்னைக்கு வருங்காலங்களை குறித்து நீங்க உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையான வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெற்றோராய் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் தோல்வி அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கை தோல்வி, உங்கள் பிள்ளைகள் ஜெயித்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு காண்ப விரும்புகிறீர்கள்? சந்தேகம், குழப்பம், இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் இல்லாமல், என்னாகும் 13:33 படிக்கிறோம். அங்கே 10 பேர் குழப்பம் நிறைந்த வார்த்தைகளை, அவநம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசினது நிமித்தமாக என்ன நடந்தது என்றால், என்னாகும் 14:1 வாசிக்கிறோம். சபையார் கூக்குரலிட்டார்கள், ரா முழுதும் அழுது புலம்பினார்கள். அவிசுவாசமான வார்த்தைகள். 12 பேரை சூஸ் பண்ணி அனுப்புறார். அதுல 10 பேர் அவநம்பிக்கையான, சந்தேகம் நிறைந்த, குழப்பமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதனுடைய விளைவு ரா முழுதும் அழுது அவர் புலம்பத்தக்கதாக, கூக்குரலிடத்தக்கதாக இருந்தது. இந்த கூக்குரலுங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு எங்க ஞாபகம் வரும்னா, லேகியோன் பிசாசு பிடித்தவன். அவன் ரா முழுதும் கூக்குரலிட்டு கொண்டு கல்லறைகளிலே இருப்பான். மரித்தவர்கள் மத்தியிலே
வாசம் பண்ணுகிறவனாக இருப்பான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், அழுது புலம்பினார்கள். எப்பேற்பட்ட ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார்! ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த ஆண்டவர் அவர்களை வழிநடத்தும் போது இவர்கள் கூக்குரலிட்டு ராம் முழுதும் அழுது புலம்புகிறார்கள். அவிசுவாசத்தினால். காரணம் அந்த 10 பேர். எவ்வளவு அவிசுவாசமான வார்த்தைகளை யார் சொன்னாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது என்ன நடக்கிறது? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நாங்கள் எகிப்திலே செத்திருந்தால் பரவாயில்ல, இந்த வனாந்தரத்திலேயே செத்து போயிடலாம் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது அவிசுவாசமான அறிக்கை செய்கிறார்கள். மூன்றாவதாக பார்த்தா என்னாகும் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் படிக்கும்போது, நாம எகிப்துக்கு போவதுதான் உத்தமம், ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம் என்று மோசே ஆரோனை அவர்கள் தள்ளினார்கள். தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த துணிந்தார்கள். இப்போ ஊழியக்காரனை தள்ளி விடுறது அவிசுவாசத்தினாலே. அதே போல பார்த்தீங்கன்னா, விட்டு வந்த எகிப்து தேசம் நம்ம சர்ச்சுக்கு வந்து தப்பு, பேசாம உலக பிரகாரமாகவே போயிடலாம் அப்படின்னு திரும்புறது. எகிப்திலேயே இருந்திருக்கலாம், பேசாம ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. அநேகம் தடவை நான் கேட்டிருக்கிறேன், சபையை விட்டு பேசாம போயிடணும், வேற சபையை மாற்றணும் என்று சொல்லுகிற அநேக மக்களை நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய மனசை மாற்றாம சபையை மாற்றுறதுனால ஒரு பிரயோஜனமும் ஒரு மாற்றமும் நம்ம இடத்துல வரப்போவதில்லை. மாற வேண்டியது சபை அல்ல, மாற வேண்டியது நம்முடைய மனம், மாற வேண்டியது நம்முடைய உள்ளம், மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய இருதயம். இன்னைக்கு அநேகர் சபையை மாற்றுகிறார்கள், மனதை மாற்றல. சபையில சத்தியம் இல்லை, ஊழியக்காரன் ஒழுங்கற்றவனா இருக்கிறான் என்றால் நீங்கள் சபை மாறுவதில் தப்பு கிடையாது. ஆனால் நம்மிடத்துல ஒழுங்கினங்கள் இருக்கும்போது, நம்மிடத்துல குறைவுகள் இருக்கும்போது, நாம் கண்டிக்கப்படும் போது நம்ம சபையை மாற்றுவதில் எந்த விதமான பயனும் நமக்கு இருக்க போவது இல்லை. இது என்ன நடந்தது? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இருக்கிறது. எதுவரைக்கும் இவர்கள் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று கேட்டுட்டு கர்த்தர் சொல்றார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசியுங்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். 28ஆம் வசனம். அங்க அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோடு நீ என்ன சொல்லணும்னு கேட்டா, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். நல்லா கவனிங்க. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய செவிகள் கேட்கிறது. ஆகவே நம்ம பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகள், முறுமுறுப்பான வார்த்தைகளை கேட்டதன்படியே அவர் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார், நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பது, திருத்துவது என்பது வேறு, நம்முடைய பிள்ளைகள் மேலே சாபத்தை வைப்பது என்பது வேறு. ஆண்டவர் மேல் இருக்கிற அவிசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேல் இருக்கிற அவநம்பிக்கையினாலே நம்பிக்கையற்ற வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு முன்பாக வீசாதபடிக்கு, அது கற்களை போல அவர்கள் மேலே எரியாதபடிக்கு, அதனால் அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். சில பேர் மதிகட்டுத்தனமாக ஊழியர்களை குறித்து குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் வீடுகளில். அது என்னை பற்றி பேசினாலும் சரி, இல்லை விழுந்து போன யாரை பற்றி பேசினாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க அதை கவனமாக கேட்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க தவறு செய்யும்போது, என்னடா பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன்னா, ஆமாம் பாஸ்டர் யோக்கியமா, பாஸ்டருக்கு என்னடா பாஸ்டர் பற்றி பேசுகிற, நீ தானே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த, பாஸ்டர் வேணா வரட்டும், பாஸ்டர் சொல்லுவியாடா நீ? ஆமாம் சொல்லுவேன் பாஸ்டர், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, சொல்லுவேன். நீங்கள் என்னை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பாஸ்டர்? நான் கேட்பேன் பாஸ்டர் அப்படிமா. நீங்கள் விதைச்சது நீங்களே அறுக்கிற மாதிரி ஆகிடும். சில நேரத்தில் கணவனை பற்றி மட்டம் தட்டி பிள்ளைகிட்ட அம்மா சில மதிக்கட்ட மனைவிமார் பேசுவார். மனைவியை பற்றி மட்டம் தட்டி என்ன பண்ணுவார், புருஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட, டே உங்கள் அம்மாவுக்கு கோமட்ட தெரியுமா, அவள் ஒரு அறிவில்லா பட்டிக்காடா தெரியுமா, அவளுக்கு ஒரு டீசென்சியும் தெரியாது தெரியுமா, அப்போல்லாம் பேசுவாங்க. இப்போ பிள்ளைங்க திட்டும்போது, அம்மாவை திட்டும்போது என்ன சொல்ல, நீ சுத்த பட்டிக்காடு அது உனக்கு தெரியுமா, நீ சுத்த கோமட்டு அது உனக்கு தெரியுமான்னு திட்டம். பிள்ளைங்க திட்டத்தில் வச்சு உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்காரர்கிட்ட பிள்ளைகள் நடக்கிறத வச்சு வீட்டுக்காரரு என் பிள்ளைகிட்ட என் மனைவி என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு தெரிஞ்சுக்கொள்ளும். ஒரு பிள்ளைகள் தகப்பனை மதிப்பது எதனாலனா, அந்த மனைவி தகப்பனை குறித்து எப்படியோ உயர்வாக சொல்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த பிள்ளைகள் அந்த மரியாதை வரும். அதே போல தகப்பன் அந்த மனைவியை நடத்துகிற விதம், பேசுகிற விதம்
எவ்வளவு நல்லா இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே உங்கள் வாழ்க்கை துணையை குறித்து நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக? உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை துணையை மதிக்க வேண்டுமா, உங்களை மதிக்க வேண்டுமா என்றால் நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பாக பேச வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், காலேபும் யோசுவாவும் உள்ளே போவாங்க, விசுவாசிக்காத இவங்கெல்லாம் இந்த வனாந்தரத்தில் செத்து போவாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் வனாந்தரத்தில் சாகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் உங்களுடைய சோரம் போன அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல சாபம் என்னன்னா, வாக்குதத்த தேசத்துக்குள்ள நீ போக மாட்டேன். யோசுவா காலேப் மட்டும் போவான், வாக்குதத்தம் நிறைவேறாது. ரெண்டாவது, வாக்குதத்தத்தை நிறைவேறாமையே நீ செத்து போயிடுவே, ஆசீர்வாதத்தை பார்க்காமையே செத்து போயிடுவேன்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். மூன்றாவது சொல்றாரு, நீங்க சாகிற வரைக்கும் உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு. சாகிற வரைக்கும் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்க 40 நாள், ஒரு நாள், ஒரு வருஷம் வீதமாக 40 வருஷம் நீ செத்து தொலைகிற பச்சையே சொல்ல போனா, நீ செத்து தொலைகிற வரைக்கும் இந்த பீடை அவனை விட்டு என்ன செய்யாது, போகாது. சில நேரங்களில் நான் பார்த்துக்கிறேன், சிலர் என் வீட்டுக்கு வருவார்கள், வந்து அந்த கடைசியில் இருக்கிற 100 ரூபா கூட காலியாக போயிடும். கடைசி செலவு பண்ணாமல் 5 வருஷமாக வச்சிருந்த காசு கூட செலவாகி போயிடும். அவ்வளோ ஆசீர்வாதமானவர்கள். சிலர் வருவார்கள், வந்துட்டு போயிட்டாங்கனாலே அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எப்படியோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். யோசேப்பு, யாக்கோபுடைய உதாரணங்களை நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர்கள் வந்தது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிலரோடு அசுத்த ஆவிகள் குடிகொண்டிருக்கும், அவைகள் வரும்போது அதனுடைய தாக்கத்தை நம்முடைய வீட்டில் நாம் உணரலாம். சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார், அவர்கள் நம் வீட்டுக்கு வரும்போது அதனால் ஆசீர்வாதம் வரும். இதே மாதிரி தான் ஊழியர்கள் கூட அவுஸ்விஸ்ட் ஊழியத்தையே செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். சபையில் விசுவாசி இருக்காது, சபை விசுவாசிக்கு ஊழியம் செய்ய மாட்டார். இவர் எங்கும் சொல்லிட்டு திருவார் சாத்தானம் போல. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி, 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி, அப்படி 3 லிஸ்ட்டு. 500க்கு மேற்பட்டவர்களே 1000 ரூபாய்க்கு மேலே, 500 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்களுக்கு முதல் 5 தேதி, 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறவங்களுக்கு 5லேருந்து 10 தேதி, இப்படிலாம் நடக்கிறது. இதை நான் பேச நான் விரும்பல, அசித்தமான காரியமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. நன்றாக அவர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களை வரவேற்று கொண்டு, எனக்கு அந்த ஊழியரை தெரியும், எனக்கு இந்த ஊழியரை தரும், மேடையில் 15 ஊழியக்காரர் இருக்கிறனால ஆண்டவர் வந்து உட்கார்ந்துடவே மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க கல்யாணத்துக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து மேடையில் ஒரு 30 சேர் போட்டு நம்ம பாஸ்டர் சும்மா அதிர வச்சிடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. எத்தனை ஊழியக்காரங்க வரட்டும், அங்கே ஆண்டவர் இல்லைன்னா எத்தனை ஊழியக்காரர் வந்து என்னங்க பிரயோஜனம்? 100 சேர் கூட போடுங்க, இந்த காரியத்துக்கு 100 பேர் வந்தாங்க ஊழியக்காரன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரியுது. ஆனால் ஆண்டவர் இல்லைன்னா அந்த 100 ஊழியக்காரர் வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஆண்டவர் இல்லாத இடத்துல 1000 ஊழியக்காரர்கள் வந்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆபிரகாம் லிங்கன் இடத்துல அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ நிறைய எதிரிகள் அவருக்கு பெருகி இருந்த நாட்கள். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தானே சிலர் அவரை பார்த்து நக்கலாக கேட்டாங்க, ஆபிரகாம் லிங்கன் அவர்களே, சர்ச்சிலேருந்து வர்றீங்க, நீங்கள் கடவுள் பக்கம், கடவுள் உங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சர்ச்சில் தானே வர்றீங்க, சொல்லுங்க, கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரா இல்லை எதிரிகள் பக்கத்தில் இருக்கிறாரான்னு கேட்டு நையாண்டி செய்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறார்களா என்னை எதிரி பக்கத்தில் இருக்கிறார்களா எனக்கு கவலை இல்லை, நான் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கிறதான் என் கவலைன்னாராம். ஊர் உலகம் 1000 ஊழியக்காரன் வந்து கர்த்தர் இன்னொரு இருக்கிறாரும்பார், நல்ல வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணி வச்சு நெட்டையே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் நினைப்பீங்க நம்ம பாஸ்டர் வரன்னு பேசுவார், நல்லா திட்டுவார், கடிந்து கொள்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன்னு தாளிச்ச மிளகாய் தலைமையில் போட்ட மாதிரி பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெருசாக வாக்குத்தத்தமெல்லாம் வராது. ஆனால் அவர் வந்து ஊற்றுன்னு எண்ணெயெல்லாம் ஊற்றி, தண்ணியெல்லாம் ஊற்றி, பனியெல்லாம் ஊற்றி, பன்னீரெல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணனே உங்களுக்கு அப்பா குழு 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 குழுன்னு இருக்கும், நரகம் ரொம்ப எரியும். அது அடுத்த காரியம். வாக்குத்தத்தங்களா சொல்லுவாங்க, உன்னை விட்டு விலகவும் இல்லை கைவிடல. சொல்றது யாரு? அந்த பாஸ்டர். ஆனால் யார் சொல்லலை?
யார் சொல்லல? ஆண்டவர் சொல்லல. யார் சொல்றா? பாஸ்டர் சொல்றா. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் தம் அடிச்சுட்டு வந்தேன்னு. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் பொண்டாட்டி அடிச்சுட்டு வந்தேன்னு. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் புளிகிட்டு வந்தேன்னு. உங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த பொம்பளை நான் இச்சையோட பார்த்துட்டு வந்தேன்னு. இது யாருக்கு தெரியாது? ஆசீர்வாதம் போடுறாரு அரை மணி நேரம் பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு தெரியும். ஆனா கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது என்ன செய்யாது? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு? உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. உங்க ஜெப சத்தம் 5 மணிக்கு பயங்கரமா கேட்கும். வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கிறனுடைய ஜெபம் அருவருப்பானது வேதம் சொல்லுது. அப்ப நீங்க ரொம்ப ஜெபம் பண்றது உங்க பிள்ளைங்க மெச்சுக்கொள்ளலாம், உங்க மனைவி மெச்சுக்கொள்ளலாம், உங்க கணவர் மெச்சுக்கொள்ளலாம். ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா பயங்கரமா ஜெபம் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு. அங்க யாரும் இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. யாருங்க கேட்க மாட்டாங்க? ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏனென்றால் என் வார்த்தைகளை புறக்கணித்தபடியால் நான் உன்னை புறக்கணித்தேன் சவுலுக்கு சொல்ற வார்த்தை தான் நமக்கு. வேதத்தை கேட்காம மணிக்கணக்கா ஜெபம் பண்றது. சிலர் சொல்றாங்க நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ எங்களை நோக்காமல் இருக்கிறது என்னெல்லாம் கேட்கிறாங்களாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு உபவாசம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஏன்? உன் இருதயம் என்னவா இல்லை, மாறலை, இன்னும் மனம் திரும்பலை, இன்னும் சுத்தமாகலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தாலும் இவங்க இருதயத்தில் எகிப்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இருதயத்தில் எகிப்தை சுமக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? அதனால தான் இந்த அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற தண்டனை 4வது தண்டனை என்னன்னா, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள். வாக்கு தத்துவத்தை மாத்திட்டார். நீங்க போவீங்கன்னு சொன்ன இடத்துல அவங்க பிள்ளைகளை கொண்டு போறார். 36 38 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது துர்ச்செய்தி பரவ செய்த அந்த 10 மனுஷரும் வாதியினால செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? நாம என்ன பேசுறோங்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது நீங்க ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 139 4 வாசிக்கிறோம். நமது வார்த்தைகளை பிள்ளைகள் மற்றவர்கள் கேட்கிறதுக்கு முன்னால கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னாவே கர்த்தாவே இது எல்லாம் நீர். அப்ப நல்ல நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நல்ல இருதயத்திலிருந்து தான் நல்ல வார்த்தைகள் வரும். விசுவாசமான இருதயத்திலிருந்து தான் நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் வரும். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல வார்த்தைகளை சொல்லும்படிக்கு என் இருதயத்தை வேத வார்த்தைகளால் நான் நிரப்பிக் கொள்ளணும். தேர்ன வேதபாரக நிறுவனம் தன் பொக்கிஷாலிருந்து பழையவைகளின் புதிய எடுத்து தருகிற நல்ல பொக்கிஷக்காரனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நல்ல பொக்கிஷமாக இருதயத்தை வச்சிருந்தாதான் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை இப்போ என்னை மகிமைப்படுத்தி அவனுடைய சந்ததிக்கு நல்ல நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறான், ஆபிரகாமை போல அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க பார்த்தீங்க அந்த 1 பேதுரு 3:12 கூட வாசிக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 3:12. கர்த்தர் போதும், நீ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல. அப்படின்னா ஆண்டவர் கவனமா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப என்ன பேசலாம் அப்படி பேச போறான் அப்படின்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்வேன். அடுத்தது போற அவங்க இதுதான் பேசுவாங்க மனைவி கிட்ட, அதே மாதிரி அடுத்தது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. மனுஷனாக என்னாலேயே கெஸ் பண்ண முடியுது, ஆண்டவருக்கு தெரியாதா நம்முடைய இருதயம்? ஒரு ஆள் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அடுத்தது அவன் என்ன செய்வான், அவன் எப்படி யோசிப்பான், என்ன பேசுவான் நம்ம சொல்லிடலாம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இவன் நல்லவனா கெட்டவனா அவ்வளோதான். அது தெரிஞ்சிருச்சுன்னா அவனுடைய ஆணி வேற பிடிச்சிட்டோம்னா இந்த மரத்தோட கனி எப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியும். அதுக்கு ஆவியை பகுத்தறிகிற ஒரு கிருபை வேண்டும். மல்கியா 3:16 கர்த்தர் சொல்றாரு, ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சிருக்கிறேன், அதில் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவேன்னு சொல்றார். என்னங்க? கர்த்தரை குறித்து பேசுகிறவர்களுக்காகவும் அவரை குறித்து தியானிக்கிறவர்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? மல்கியா 3:16
வாசிக்கிறோம். அதை வாசிங்க. ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நல்ல என்ன செய்வாரா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இதுக்கே ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. அப்ப தீமையா பேசுறது ஞாபக புஸ்தகம் வச்சிருக்க மாட்டாரா? எல்லாத்தையும் அதுல பதிவு பண்ணி வச்சிருப்பார். அப்ப முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அறிகிறார், அதையே பதிச்சு வச்சிருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய வார்த்தைகள் தவறா இருக்கிற பட்சத்துல அவர் கோபம் கொள்கிறவரா இருக்கிறார். வாசிக்கலாம். பிரசங்கி 5:1-2-6 3 வசனங்களை வாசம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம், எக்லேசியஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 1, 2 and 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். சர்ச்சுக்கு எதுக்கு வரணுமா? பலி செலுத்த வேண்டாம். கீழ்ப்படிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு காது கொடுக்கறதுக்காக வரணும். சர்ச்சுக்கு நீங்க வரும்போது எதுக்கு வர்றீங்க? ஆண்டவரே நீங்க சொல்றதை கேட்கிற ஆண்டவரே கீழ்ப்படுகிறேனுங்கிற இதயத்தோட வந்தீங்கன்னா நீங்க கேட்கிற வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யாக்கோபு 3 அதை படிக்கிறோம். கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, அதுதான் பிரியம்னு கதை சொல்றாரு. ரட்சிக்க வல்லமுள்ள வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அடுத்த காரியம் பார்க்கலாம். 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். தேவ சமூகத்திலே துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். பாருங்க, மனம் பதறி கொஞ்ச நேரம் பேசாமலும் எழுதல, ஒரு வார்த்தையும் சொல்லாது, ஒரு வார்த்தை சொல்லாது. பல வருஷங்களுக்கு முன்பாக இப்ப அந்த சகோதரி மரித்து போனார்கள். நம்முடைய சபையில் இல்லை, அவன் மரிச்சு போயிட்டாங்க. அக்கா புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணுனா ஜெபம் பண்ணும்போது, ஏன் ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்கா? ஏன் ஆண்டவரே உனக்கு காது இருக்கா? இந்த ஆள் பண்றதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிற, எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு நான் ஆண்டுட்டு கேட்பேன். பாஸ்டர், அது தனக்கு தானே ஞானம், பைத்தியமாட்ட பேசும். அது பைத்தியத்துக்கிட்டலாம் நம்மளால பேச முடியாதுல்ல. நான் மௌனமாக கேட்டு பேசாமல் வந்துடுவேன். ஏன்னா சில ஆளுகிட்டலாம் நம்ம பேசக்கூடாது, பேசுனா நம்மளை பிரி போட்டுரும். அது அந்த மாதிரியான ஆள். மனம் பதறி ஆண்டவரை திட்டுறது, அவிசுவாசமா பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, விசுவாசம் இல்லாமல் பேசுறது, இனிமேல் பைபிள் படிக்க மாட்டேங்கிறது, இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்றது, இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்றது. சில நேரத்தில் பிரசங்கம் வந்து நம்மளை குத்தும் போது அது மனம் திரும்ப நமக்கு மனசு இருக்காது. நமக்கு என்ன தோணுன்னா, என்ன இந்த ஆள் மட்டும் என்ன யோக்கியமா, இந்த ஆளுடைய ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது, பெரியவனாட்டா பேசுறான் அப்படி. இவன் ஜெயிலினால இவன் பிள்ளைங்க எதிரையா சிக்காமையா போயிடும் அப்படின்னு பிள்ளைங்க மேல சாபத்தை போடுறது, அதுக்கு ஏதாவது பிள்ளைங்க விழுகாதான்னு எதிர்பார்க்கறது, அப்புறம் எனக்கு ஏதாவது வியாதி வராதான்னு நினைக்கிறது, எனக்கு ஏதாவது கஷ்டம் வராதான்னு நினைக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா இப்படியெல்லாம் விசுவாசிகள் இருக்கிறாரா? ஒரு பிரதர் என்னிடத்துல பேசும்போது, என் வீட்டில் வேலை செய்யும்போது என்கிட்ட பேசினாரு. பாஸ்டர், நான் நேரமாகவே எந்திரிச்சு போயிடுவேன். ஏன் பிரதர்? என்ன இல்லை பாஸ்டர், நம்ம சபையில் நிறைய பேர் மாய்மாலம் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பிரசங்கம் கேட்டு சொத்துற பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பாஸ்டர், என்கிட்ட வெளியே வந்துட்டு கை கொடுத்துற பிரதர் பார்த்தீங்களா அப்படின்னு உங்களை பற்றி குறை பேசுவாங்க பாஸ்டர். அதனால் நான் சீக்கிரமாகவே போயிடுவேன் பாஸ்டர், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன்னாரு. அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு விரோதிகளும் அல்ல, நான் உங்களுடைய எதிரியும் அல்ல, நான் சாத்தானும் அல்ல, அல்லது நீங்கள் சாத்தானும் அல்ல, நாம் சண்டை போட்டுக் கொள்வதற்கு. நான் ஒரு தகப்பன், நீங்கள் பிள்ளைகள். பரலோகத்துக்கு போகும் வழியை கொடுத்து உபதேசிக்கும்படி சொல்லுகிறார். சுருக்கமாக இன்னும் தாழ்மையாக நான் சொல்லுவேனானால், நீங்கள் தேவனுடைய மாளிகையும் பண்ணையும் தேவனுடைய வீட்டாரும் தேவனுடைய தோட்டமாக இருக்கிறீங்க. இதில் என்னுடைய எஜமான் என்னை வேலைக்கு வைத்திருக்கிறார், அவருடைய தோட்டத்தில் வேலை செய்யும்படி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்துட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு நான் போயிடுறேன். அவ்வளோதானே தவிர தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எதிரிகளும் அல்ல, நான் பக்கத்து இருக்கிற பாகிஸ்தானும் அல்ல, நீங்கள் ஒரு இந்துஸ்தானும் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் ஏன் வருது? அறியாமை, சத்தியத்தை அறியாததுனால ஜனங்கள் இப்படிப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ்க்குள்ள போறாங்க. வசனம் சொல்லி, மனம் பதறி துணிகரமாய் ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நிறைய பாஸ்ட் பார்த்தாங்க, இவன் பரலோகம் போனா என்ன, போகலினா என்ன, நானும் என் வீட்டாரும் கத்திரியே சேவிப்போம், தசம்பாகம் காணிக்கையை வாங்கி ஜிப்பா வேட்டிக்குள்ளே போட்டுக்கொள்வோம், நான் நல்ல கார் வாங்குவோம், நல்ல வீடு கட்டுவோம், ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி திம்போம், இடைவெளியில் கறியும் சில்லி சிக்கனும் சுக்கா மீனும் திம்போம், ஆசீர்வாத பிரசங்கத்தை போடுவோம், அப்புறம் அவங்களுக்கு ஜோக் அடிப்போம், கதை சொல்லுவோம்.
அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு டம்மி பொம்மையாக டான்ஸ் போட்டாலும் போடுவோம், ஜோக் அடிப்போம், கதை சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையை வளமாக ஓட்டிட்டு நீ நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எந்த என்ன, வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் போடுவோம் என்கிற ஊழியர்களுடைய சபை ஆயிரக்கணக்காக பெருகுது. ஆயிரக்கணக்காக பெருகுனதுனால அவங்களாம் அப்படிதான் பிரசங்கம் பண்றான்னு சொல்ல வரல. ஒரு சிலர் இன்னைக்கு ஃபுல் காஸ்பல் சபை, சிபிஎம் சர்ச்சு, இந்த மாதிரி சபைகள் எல்லாம் இருக்கிறது. ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு அந்த வெள்ளை ஆடைகள், நகை அணிவதில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை, ராபோதன பந்தியிலிருந்து தவறு செய்த விலைக்கு வைக்கிறாங்க. ஃபுல் காஸ்பல் சர்ச்சிலாம் போவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எல்லாம் வெள்ளை நீரான, யாரும் நகை போட்டிருக்க மாட்டாங்க. தவறு செய்து விட்டால் சபை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளெலாம் பாருங்க, நிறைய ஃபுல் காஸ்பல் சபை இருக்கு. அதே போல சிபிஎம் சர்ச்சு, அங்கே போய் பாருங்க ஊழியர்கள் எப்படி வாழ்றாங்க, ஊழியக்காரங்க எப்படி வாழ்றாங்க. ஒரு சிலரை குறித்து குறை சொல்லி கொள்ளலாம், நீங்க சொல்லலாம், நான் குறை சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த துணிவு இல்லை, எனக்கு குறை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு அந்த துணிவும் இல்லை. என்னை விட அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் அப்படி யாரையும் பேச நான் விரும்புவதே இல்லை. அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு தகுதியும் இல்லை. நான் ஏன் அழுக்க என் முதுகை சொரிஞ்சு கழுவுறதுக்கே எனக்கு முடிய மாட்டேங்குது. நான் இதுக்கு அடுத்த முதுகு போய் பார்க்கணும். நல்லா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க, நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை தேடுங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியத்தை நம்புங்க, ஒழுக்கத்தையும் பரிசுத்தையும் நம்புங்க. பரலோகம் போகிற வழி இதுதான். வழி இடுக்கமும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா தான் இருக்குங்க, விசாலமா இருக்காது, நல்ல ஜாலியா இருக்காது. சர்ச்சுக்கு வந்துட்டு போறது ஜாலியா இருக்குன்னு நினைக்காதீங்க. கடிந்து கொள்கிற பிரசங்கத்தை வெறுக்காதீங்க, நம்மளை உணர்த்துகிற பிரசங்கத்தை வெறுக்காதீங்க, நம்மளை சீர்படுத்துகிற பிரசங்கத்தை வெறுக்காதீங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாம இருங்க. 6ஆம் வசனம் சொல்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே, அது புத்தி பிசுகினால் செய்தது என்று. அப்படின்னா நீங்க பேசுற வார்த்தைகளை உங்க முன்னால தூதன் உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நல்ல வார்த்தைகளை உங்க முன்ன பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை கொண்டு போவோம். ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கான், உன் பிள்ளை சொல்றான், ஆண்டவரே அப்படியா, சந்தோஷப்பட்டு ஆண்டவர் சொல்லுவார், அவன் சந்ததியை போய் நான் ஆசீர்வதிக்கும்படி போய் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. அவனுக்கு போய் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு வா. பரிசுத்த ஆவியானவர் வருவார், சபையில பேசுவார். நீ இப்படி விழா விசுவாசிச்சு என்னை பத்தி நீ மகிமையா பேசி உன் பிள்ளைகளுக்காக நீ விசுவாசமான வார்த்தையில் அறிக்கை செய்யறதுனால நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லாரு. சமாரியாவில் பஞ்சம் வந்துச்சு. எலிசா கிட்ட போய் ராஜா முறையிடுறான், 4 நேரத்தில் ஒரு படி கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 1 படி வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படணும்னு, 2 படி வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படணும்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லும் போது ஒரு கழுது தலையை 80 வெள்ளிக்காசுக்கு விற்குது. இவர் சொல்றாரு 1 பைசாக்கு விற்குங்கிறாரு. ஆனா 80 வெள்ளிக்காசுக்கு கழுது தலையே கிடைக்கல. அன்னைக்கு அந்த வாசல் காக்கிறவங்ககிட்ட எலிசா சொல்லி அனுப்பணும்னு அவன் சொல்றான், இது ஆண்டு வானத்துல மதக திறந்தாலும் நடக்குமா, விசுவாசம் இல்லை அவனுக்கு, மதக திறந்தாலும் நடக்குமா அப்படின்னு எலிசா சொன்னார், உன் கண்ணுல பாப்ப சாப்பிட மாட்டேன், கண்ணுல பாப்ப சுகர் பிரஷர் திங்காத எங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஸ்வீட்டை பார்த்தா திங்காதீங்க, ஆனா நான் எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்துக்கிட்டு தான் செய்யறேன், ஒரு குறிப்பிட்ட அதை அடுத்த வேலை சாப்பாட்டுல சரி பண்ணிக்குவேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதுக்கு தகுந்த போல உடற்பயிற்சி செய்து கொள்வேன், ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வேன். நான் சொன்னேன் நீங்களும் செய்யாதீங்க, அதை ஒழுங்கினோம் அடிச்சு கிளம்பி சாப்பிட்டீங்கன்னா அடுத்து கலரியில் தான் குழியை தோண்டி அடக்கம் பண்ணணும், வேறு வழியே கிடையாது, இல்லைன்னா கையை காலை வெட்டி எடுக்கணும். சாப்பிட மாட்டேன்னாரு, ஏன் விசுவாசம் இல்லை. கண்ணில் பார்த்தான், ஜனங்க நெருக்கி மிதிச்சாங்க, பாளையத்துக்கு எதிரி பாளையத்துக்கு போறதுக்கு செத்து போயிட்டான், கண்ணில் பார்த்தான். மோசே அதை மாதிரி தான், ஏப்பா கண்மணி பார்த்து பேசுன்னு சொன்ன, இந்த ஜனங்கள்லாம் அவனை எரிச்சல் மூட்டினோன்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சு, இந்த கண்மணி நாங்கள் தண்ணி வரப்பணுமான்னு ஓங்கி அடிச்சுட்டான் பேச சொன்னது. அங்கே கர்த்தரை கனம் பண்ணாம அவன் அப்படி செய்த காரியத்தினால உன் கண்ணுல வேணா பார்த்துக்க, உள்ள போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் கண்ணுல பார்க்குறீங்க, ஆனால் அனுபவிக்க முடியாத நிலைமையில வாழ்வீங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய வார்த்தைகளை அவிசுவாசமா பேசுறதுனால, நம்முடைய வார்த்தைகளினாலே நம்பிக்கை இல்லாம பேசுறதுனால நம்முடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாழாக்கப்படுகிறது நாம பார்க்கிறோம். நம்முடைய வார்த்தைகளிலே கர்த்தர் கட்டி எழுப்பலாம், அடுத்து நம்முடைய வார்த்தைகளை கோபம் கொண்டு அழிக்கவும் செய்யலாம். நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கட்டுகிற வார்த்தைகளை பேசுங்கள். தேவன் நம்முடைய வார்த்தைகளை கோபம் கொண்டு அழிக்கும்படியான வார்த்தைகளை பேசாதிருங்க. அல்லேலூயா.
கோவப்பட்டாலும் நீ நாசமாக தான்டா போவேன், வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீ உருப்படி இல்லாமல் போவேன் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் நாசமாக போவான், உங்கள் வயிறெல்லாம் எரியிற மாதிரி நாசமாக தான் போவான். அப்புறம் பார்த்துட்டு ஐயோ ஆண்டவரே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, இந்த மனுஷனை அடித்து உதைச்சு நீங்கள் நொறுக்கி பட்டையை கலப்பி தோலை உரிச்சு கொண்டு வாங்க ஆண்டவரே நேரம். அப்போ ஆண்டு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டானா, அடித்து நொறுக்கி பட்டையை கலப்பி தோலை உரிச்சு கொண்டு வந்து போட்டுருவேன், ஆனால் அப்போ நீ என்ன பண்ணுவேன், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு துரோகம் செய்தீர், நான் உண்மைதானே நம்பி இருந்தேன், இப்படி பண்ணிட்டேன்னு நீ என்ன செய்வ, திரும்ப என் மேலே பழிய போடுவேன், என்ன சொல்கிறேன்னு கேட்டானா. ஆண்டவரே, நான் மதியனமாக ஜெபம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்களா. அதிலிருந்து இவனை அடியும் இவனை உதையும் இவனை எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுற ஜெபம் அடிக்கணும் உதைக்கணும் குடிச்சு போட்டு ரொம்ப திமிரா வந்து பேசுவார். எங்கள் அப்பா ரொம்ப பேசுவார். ரசிக்கப்படாத போது அந்நிய பாஷை எங்கள் அம்மா பரிசுத்தா நினைஞ்சு அந்நிய பாஷை பேசும்போது வெளியே நின்றுக்குவார், பயந்துட்டு வெளியே நின்றுவார். அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு எங்களையெல்லாம் குடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டு, எல்லாம் வாங்கடா, இப்போ நான் தான் உங்கள் அம்மா ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய சால் எடுத்து தலையில் போட்டுட்டு இப்படின்னு நெடுஞ்சாங்கடியா பிட்டத்தை மேலே திக்கிற மாதிரி வச்சுட்டு குப்பர் வந்துட்டு லோ லீ பூ லோ 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 லோட்டு அவர் பண்ணுவார். நாங்களாம் பயந்து நின்றுருப்போம். அப்புறம் எந்திரிச்சிட்டு ஆண்டு கை கொண்டு சிரிச்சுட்டு, என்னடா பார்க்குறீங்க, உங்கள் அம்மா அப்படி தானே பேசுது, லூசு மாதிரி பைத்திய மாதிரி பேசுது அப்படின்னு பண்ணார். அவர் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அந்நிய பாஷை பேசும்போது சபையில் சுற்றி இருக்கிற பல பேர் சிரிப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பரியாச பாஷை பேசினாரோ அதே மாதிரி பரியாச பாஷை கொடுத்தார். அவர் ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி அந்நிய பாஷை வருது அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, பரிசுத்தாவுக்கு விரோதமாக தூஷணை பேசினா மன்னிக்கப்படாது, அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய பாஷையை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய செவிகள் கேட்கிறது, அவர் கோபம் கொள்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா என்ன, 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் செவி கேட்க சொன்ன பிரகாரம் செய்து விடுகிறார். நம்மை ஒப்பு நான் தற்கொலை தான் பண்ணி சாவேன், நான் செத்து போறேன்னா சாவுக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்பார். ஆண்டு விலகிடுவாரு, மரணத்தின் சாத்தான் வந்து அங்கே வந்து நின்றுவான். யார் வந்து நிற்பா, நான் சாவுறேன். நிறைய பேர் வீட்டில் வாழ்கிற வீட்டில் பேசுவாங்க, நான் சாவுறேன். உடனே அவர் சொல்லுவார், நீ ஏன் சாவுற, நான் தூக்கில் போய் தொங்குறேன். அந்தம்மா சொல்ல, நீங்க ஏன் தூக்கில் தொங்குறீங்க, நான் முன்னாள் ரூம்ல ஃபேன்ல தொங்குறேன், நீ இங்க தொங்குனா என்ன, நான் புளிய மரத்தில் போய் அங்கே மாட்டிக்கிறேன். மாற்றி மாற்றி இல்லை, நான் மருந்து குடிக்கிறேன். உடனே இந்த அம்மா வாங்கி நான் மருந்து குடிக்கிறேன். வாழ்கிற வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்படி பேசுறீங்கன்னா உருப்படியாவீங்களா, உருப்படியாகுமா, அந்த சந்ததி விளங்குமா? அப்போ சாபமான வார்த்தைகளை அந்த இடத்துல என்ன செய்ய, கர்த்தருடைய செவிகள் என்ன செய்கிறது, கேட்கிறது. அவர் பொறுத்து பார்த்துட்டு கர்த்தரை என்ன செய்வார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் அவர்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரமா அவங்களே ஒப்பு கொடுக்குறப்போ, நீ விரும்பின மாதிரி இந்த மனாந்திரம் வந்து சாவு, எகிப்துக்கு போகிற வரைக்கும் நேரம் இல்லை, இப்போவே செத்துப்போ அப்படின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இது வரைக்கும் நம்ம பேசின வார்த்தைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக சொன்ன வார்த்தைகள், டே எழுதி வச்சுக்கடா, ஊரில் இருக்கிறவனெல்லாம் மேலே வந்துடுவான், ஆனால் நீ விளங்கவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கள, அவன் விளங்காமல் உட்காந்துருக்கும் போது அப்படி சொன்ன, ஏண்டா ஆண்டவர் என் பிள்ளைய விளங்கவே இல்லையே. ஆண்டவர் சொல்வார், நீ விளங்கினாதான்டா அவன் விளங்குவான், நீயே விளங்காமல் உட்காந்துருக்க, அவன் எப்படி விளங்குவான்? சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சில நல்லா அப்படி தூங்குவாங்க பாருங்க. எனக்கு அப்போவே தெரியும், இது சூப்பரான விசுவாசி, நல்லா வாழ்க்கையில் முன்னேறும். என்னத்தை போய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தி சொல்லி கொடுப்பீங்க? காணாதிருக்கும் கண்களையும் நித்திரை மயக்கத்தையும் தருவான். எதுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் மாற்றுறதுக்கு முடியாது. நான் சபையில் தூங்குறவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒன்று பண கஷ்டம் வரும், இல்லை வியாதி போடுவாங்க, இல்லை சபையை விட்டே போயிடுறாங்க. அதனால் சபையில் தூங்குகிற யாருமே நீங்கள் கவனித்து கொள்ளுங்க, உங்களை சாத்தான் மேற்கொள்ளாதபடிக்கு வேத வசனத்தை கேட்டு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எதிர்த்து போராடினாதான் ஜெயம் கிடைக்கும், இல்லைன்னா ஜெயம் கிடைக்காது. சங்கீதம் 106:15 ஆண்டவர் சொல்றாரு, அவர் கேட்டதை கொடுத்தார், அவருடைய ஆத்துமாக்களிலே இளைப்பை அனுப்பினார். சில பேர் சொல்லுவான், இந்த பிள்ளையை கட்டினா கட்டுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஆண்டவரே இந்த பிள்ளையை தாரும், இவளை நான் லவ் பண்ணுறேன். சில பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க,
அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பையம்மா, அவன்தாம்மா என் வாழ்க்கையை காப்பாற்றினான், ப்ளீஸ்மா, அவன் இல்லைம்மா நான் இந்த நிலைமைக்கு வரலம்மா, ஒவ்வொரு இதுலையும் என்னை மோட்டிவேஷன் பண்ணனானம்மா, என்னை அப்படியே கூர்மையாக்கினா, சாணக்கெல்லாம் அவன் கூர்மையாக்குறக்கு பெத்து வளர்த்து ஆளாக்கி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணா பண்ற ஊழியக்காரன்லாம் சொல்றது இல்லை, அவங்க ஷார்ப்பாகலையா, அவன் வந்து ஷார்ப்பாக்கிட்டானா. எப்படி இது எங்க கொண்டு போய் இந்த கதையை ஏற்றுக்கலாம்? அவர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவன் உயிரம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா, முடியாது அப்படின்னு. நான் பேச அவனை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் தெரியுமா, உன் மானம் போயிடும், அதனால தான் நான் பார்க்குறேன்பா. பிள்ளைங்க நம்மளை மிரட்டி பழகிருக்கு. சில பெற்றோர் வேறு வழி இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து பேசி, பாஸ்டர் இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், நல்ல பொண்ணை பார்த்துருக்கோம் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி சூப்பராக நாம் வாழ்த்தி வணங்கி எல்லாம் ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சிருவோம். நிறைய சபையில் நடக்குது இது. இப்போ பாஸ்டர்ஸ் வந்து மனம் திருந்திட்டாங்க. எப்படின்னா, இதுலையே நம்ம தலையிடுவானே, ஏதாவது சொன்னோம்னா இந்த விசுவாசி சபை விட்டு போயிடும், எப்படி நாசமாக போனால் நமக்கு என்ன, சபையில் என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுத்துட்டு பிலாத்து மாதிரி கையை கழுவிட்டு அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுருவாங்க. நடக்கிறது என்ன தெரியுமா, அந்த திருப்பூரில் ஒரு புள்ள 300 பவுன் நகை வாங்கி செத்து போச்சு பாருங்க. அது நேர்மையாக பார்த்து நடந்த ஒரு விஷயம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துச்சு. என்ன இப்போ ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு விஷயம், ஒரு பையன் உண்மையாகவே நல்லவனாக இருப்பானா, தோற்றத்தில் அழகாக இருக்கிறான், குணத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கான், ஆனால் ராத்திரியில் செக்ஸ் வைக்கிறம் பிடிச்சவனாக தன் மனைவியை செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான். இது வெளியே யாருனாலையும் இந்த பிள்ளை சொல்ல முடியாது. அம்மா அப்பா நல்லவங்களா இருக்கிறாங்க, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தாக இருக்காங்க, படித்த குடும்பமாக இருக்குது, ஆனால் ராத்திரியிலே நடக்கிற இந்த அவலத்தை அந்த பிள்ளைனால தன் அப்பாட்டியோ அம்மாட்டியோ ஷேர் பண்ண முடியறதில்லை. ஒரு உத்தமமான ஒரு புருஷன் கிடைக்கணும், உத்தமமான ஒரு பையன் கிடைக்கணும்னா முதல்ல அந்த பெற்றோரை பாருங்க, அவங்க அப்பா எப்படி இருக்காரு. கண்டிப்பாக அவங்க அப்பா குணத்தில் ஒரு 50% இருக்கும். அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க அம்மா குணத்தில் ஒரு 50% இருக்கும். இதில் அங்கங்கே இரவல் வாங்கி கொஞ்சம் பிரசங்கத்தில் கேட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கணும், ஒரு 20% நல்லதும் இருக்கும். இந்த 20% நல்லது மட்டும் ஹைலைட்டாக வெளியே சொல்லப்படும். ஆனால் அம்மாவுடைய பலவீனமோ அப்பாவுடைய பலவீனமோ சொல்லப்படாது. இது அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கும். வளர்ப்பில் செய்யப்படுகிற கோளாறு, அவிசுவாசத்தில் செய்யப்படுகிற கோளாறு. சிலர் வந்து தசமபாகத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க. அதனால் அந்த தசமபாகத்தை பற்றி பேசுறதை விரும்புறதே இல்லை. ஏன்னா பெற்றோரிடத்துலேருந்து தான் பிள்ளைகிட்ட வருது. விசுவாசம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி வாங்குற எந்த ஒரு விஷயமும் அது வந்து தேவனுக்கு பிரியமானதே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம வாங்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நடத்த கர்த்தர் வல்லவர், அவ்வளோதான். கொடுத்தா வாங்குறேன், கொடுக்கலையா ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது கிடையாது. அது தேவைப்படுறதும் கிடையாது. ஏனென்றால் விருப்பத்தோடு ஒரு விஷயத்தில் பக்தியோடு கடவுள் மேலே நம்பிக்கையோடு செய்கிறவங்ககிட்ட தான் நம்ம எதையுமே செய்யலாமே தவிர, விருப்பம் இல்லாதவங்ககிட்ட கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய விளைவு என்ன நடக்கும், கேட்டதை கொடுத்தாரு, ஆத்துமாக்கள் இளைப்பன. எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர், சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கல பாஸ்டர் என்று சொல்லுவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கேட்டது கிடைக்கும், ஆனால் ஆத்துமாவில் இழப்பு வரும். நம்முடைய அவிசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தாமதம் செய்யப்படும். ஆகவே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆபிரகாமை போல, தாவீதை போல நம்பிக்கையூட்டும் விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால் பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திற்கு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீதிமொழி 31 ராஜாவாகி லேம்வேலே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடுக்காதே, மதுபானம் பண்ணாதே. எங்கள் அம்மா சொன்னதுனால மாத்திரமில்ல, எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் நல்லா குடிப்பாங்க, ரசிக்கப்படாத நாட்களில். அதை பார்த்து எனக்கு வெறுப்பு வந்தது. சிகரெட்டு குடிப்பாங்க, செயின் ஸ்மோக்கர்ஸ், அதை பார்த்து எனக்கு வெறுப்பு வந்தது. துன்மார்க்கத்தனத்தை பார்த்து வெறுப்பு வந்தது. அதனால தான் இள வயசுலேயே எனக்கு பக்தி வந்தது. என்ன மாதிரி பிள்ளையும் இருக்கான், குடும்பத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தினால அப்படியே நேர் எதிராக மாறுற பிள்ளை இருக்கான். நான் நேர் எதிராக மாறினேன், ஆண்டவர் பக்கம் சாஞ்சேன், உலகத்தை வருத்தேன், சின்ன வயசுலேயே ஆண்டருக்காக என்னை ஒப்பு கொடுத்து வெளியேறிட்டேன். அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுவேன், என்னை நிந்திக்கிறவனுக்கு, என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக
நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு என் தாயார் சொல்லுவார்கள். நான் எப்போதும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நான் மிகுந்த பொறுமையோடையும் செல்ஃப் கண்ட்ரோலோடையும் எனக்கு நிறைய அநியாயங்கள் நடந்தாலும் அவையெல்லாம் நான் சகித்து கொண்டு வாழ்கிறத பலர் என்னை சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, எப்படி உன்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியுது, எப்படி நீ இதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்கிற, எப்படி உன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், ஆண்டவர் என்னை நம்புகிறார், அவர் இப்படி தான் வாழணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, என் தாய் என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கிறார். அதனால் என் தாயுடைய முகம், என் தாயுடைய பேர் தூஷிக்கப்படக்கூடாது. ஆகவே நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். சாகிற வரைக்கும் ஒரு தாழ்மையிலையும் எளிமையிலையுமே என் வாழ்க்கையை வாழ்வேன். யார் எனக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கல, சர்ச்சில் எனக்கு என்ன வருது, என்ன வரல, எனக்கு டசன்ட் மேட்டர். என் ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், என் ஆண்டவருக்கு நான் என்ன கணக்கு கொடுக்கணுங்கிறது தான் என் எண்ணமாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்தேன்னு நான் நினைக்கல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு வாழக்கூடிய தகுதியையும் நேர்மையான இருதயத்தையும் கர்த்தரோடு இருக்கிற உறவையும் தந்தால் அது மாத்திரம் எனக்கு போதுமானது. கர்த்தர் என் பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் விட்டு செல்வேன். நான் செல்வத்தை விட்டு செல்லலை, இடத்தை விட்டு நம்பிக்கையாக விட்டு செல்லலை, பணத்தையோ நகையோ நம்பிக்கையாக விட்டு செல்லலை. நான் ஒன்றை விட்டு செல்வேன், என் ஆண்டவரை என் பிள்ளைகளுக்காக விட்டு செல்வேன். அவர் என் பிள்ளைகளை என்றைக்குமே மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், விலகவும் மாட்டார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் மரித்தாலே என் வார்த்தைகளை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் நான் வாழ்கிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வசனங்களை பேசுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கும்படி உதவி செய்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். தெய்வ பயத்தோடு இந்த வார்த்தைகளினால் நாங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய நாவில வைத்தருள்வீராக. நான் அருளிய வார்த்தைகள் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த உங்க வார்த்தையினாலே எங்கள் வாய் நிரம்பும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தையை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சந்ததி அவருடைய சந்ததிக்கு அந்த வார்த்தையை கொடுக்கும்படி உதவி செய்யுங்க. உங்க வார்த்தை எங்கள் வாயிலிருந்து எங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்து நீங்காதபடிக்கு அந்த விசுவாசமான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்படி கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நம்புகிற அடியார்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த காலத்தில் எங்களிடத்தில் குறைவுகள் பலவீனங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்தருளுவீராக. எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உமக்குள்ளாக கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். வாக்குத்தத்தங்களிலேயும் உடன்படிக்கைகளிலேயும் எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவை பாத்திரவான்களாக நிலைத்திருந்து அன்றைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கப்பட கிருபையும் பலனை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் அன்புடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாகங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யமும் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் ஒருவங்கிற சகல பரிசுத்தவான்களோடு என்றும் என்றும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒரு ஆஸ்வதிப்பாராக. பிரசங்கம் பண்ற நேரத்தில் ஒரு